Hi students, நம்ம இந்த வீடியோல Euler's ordinate rule இல்லனா Euler's pi function னு சொல்லப்படுற phi of n value எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அப்ளைட் மேக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन இது. இதுல இந்த pi of n ஓட வேல்யூ எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படினா 1 இல்லனா அதை விட பெருசா இருக்கும். கண்டிப்பா இந்த n விட சின்னதா தான் இருக்கும். சோ இது இல்லாம உங்களுக்கு வேல்யூ கிடைச்சதா நம்ம எங்கயோ மிஸ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். சரி இந்த pi of n ன்றது என்னது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா நம்பருக்கும் இத கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அதோட ரூல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். pi of n அப்படின்றது வந்து the number of positive integer less than or equal to n which are co-prime to n அப்படின்றது அதோட ரூல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பரை விட சின்ன நம்பரை மட்டும்தான் நம்ம அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி கம்பேர் பண்ணும் n கூட கம்பேர் பண்ணும்போது அது கோப்ரைமா இருக்கணும். கோப்ரைம்னா அந்த நம்பருக்கும் n-க்கும் நடுவில் எந்த காமன் டேபிள்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பேர் வந்து எத்தனை கிடைக்குதோ அதோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை தான் வந்து pi of n அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான். இது எழுதிருக்க அளவுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம், pi of 1 மட்டும் எப்பவுமே 1 தான். 2ல இருந்து தான் நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க, இப்போ இந்த pi of 2க்கு உங்களுக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா யூஸ்வலா இதை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? இப்போ 2க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1 மட்டும் தான் இருக்கு. இப்போ 1ஐயும் 2ஐயும் ஒரு பேரா எடுத்துக்கலாம். 1ம் 2ம் கோப்ரைமா இல்லையான்னு யோசிக்கணும். கோப்ரைம்னா ஒண்ணுமே இல்லை, 1க்கும் 2க்கும் காமன் டேபிள்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ எந்த காமன் 1 தவிர, இப்போ 1 வந்து எல்லாத்துக்குமே ஃபேக்டர் ஆயிடும். அதனால 1 தவிர வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்காங்களா 1க்கும் 2னா கிடையாது. அப்போ இவங்க வந்து கிளியரா இவங்க வந்து ஒரு கோப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான். அப்போ இந்த மாதிரி கோப்ரைம் ஒன்று இருக்கிறதுனால இது வந்து 1ன்னு நம்ம சொல்லிடுவாங்க. இப்போ pi of 3 வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3ன்ற நம்பருக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்ன நம்பர்லாம் இருக்கு? 1ம் 2ம் இருக்கு. முதல்ல இந்த 1ஐயும் 3ஐயும் பேர் பண்ணிக்கணும். 1,3 பேர் எடுக்கிறோம். அதே மாதிரி 2,3யும் ஒரு பேர் எடுத்துக்கலாம். 1,3 கோப்ரைமா? ஆமா கோப்ரைம் தானே, அவங்களுக்கு காமன் டேபிள்ஸ் எதுவும் கிடையாது. 2ம் 3யும் கோப்ரைமா? ஆமா கோப்ரைம் தான், அவங்களுக்கும் எந்த காமன் டேபிள்ஸும் கிடையாது. ஆனால் 3,3ன்னு போடும்போது 3 வந்து காமன் ஃபேக்டர் ஆயிடும். அதனால அதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ இதுல மொத்தம் எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க? அதுதான் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர். எத்தனை பாசிட்டிவ் இன்டீஜர் 3க்கு முன்னாடி இருக்காங்க, அவங்கள 3 கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க 2 பேரும் கோப்ரைமா வரணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல வந்து 2 பேர் இருக்கிறதுனால இதோட ஆன்சர் வந்து நம்ம 2ன்னு எழுதணும். இப்போ வந்து pi of 4 வேணும் அப்படின்னா 4, இப்போ 4ன்ற நம்பருக்கு முன்னாடி நம்ம கிட்ட 1, 2, 3 இருக்கு 4 வரைக்கும். இப்போ 1ஐயும் 4ஐயும் பார்க்கும்போது 1,4 வந்து ஒரு கோப்ரைம், வேற காமன் டேபிள்ஸ் இல்லை. ஆனால் 2,4 எடுக்கும்போது 2ம் 4ம் கம்பைன் பண்ணி பார்த்தா காமன் டேபிள்ஸ் 2 இருக்கு, அதனால அவங்க கோப்ரைம் கிடையாது. இப்போ 3யும் 4ம் எடுக்கும்போது 3க்கும் 4க்கும் காமன் டேபிள்ஸ் கிடையாது, அப்போ அவங்க கோப்ரைம் தான். அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க. அதாவது 4 சின்ன நம்பர், 4 கூட கம்பேர் பண்ணும்போது கோப்ரைமா எத்தனை பேர் வருவாங்கன்னு அர்த்தம் 2 தான். அப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் 2ன்னு எழுதிடலாம். மாதிரி pi of 5 பார்க்கலாம். எப்படி மேம் இது ஒரு நம்பருக்கும் எழுதி pi of 10, pi of 270 கேட்டாங்கன்னா நம்ம ஒவ்வொரு நம்பருக்குமா எழுத போறோம்? கண்டிப்பா நம்ம எழுத தேவையில்லை. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பேசிக்கா இது என்னன்றது தெரிஞ்சதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது நமக்கு நல்லாவே புரியும். முதல்ல நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து பிரைம் நம்பரை பத்தினது. அந்த பிரைம் நம்பரை பத்தின ப்ராப்பர்ட்டி நல்லா புரிஞ்சுக்க 2 பிரைம் நம்பரோட ஃபேக்டர் மட்டும் நான் செக் பண்ணி உங்களுக்கு இங்க சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்போ 5 பார்க்கலாம். இப்போ 5ன்ற நம்பருக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1, 2, 3, 4 தான். நம்ம இவங்களை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். 1க்கும் 5க்கும் நடுவில் கோப்ரைம்ஸ், அவங்க கோப்ரைமான்னு கேட்டால் ஆமா 1 வந்து 5 கூட கம்பேர் பண்ணும்போது கோப்ரைம் தான். 2ஐயும் 5ஐயும் கம்பைன் பண்ணும்போது அவங்களும் கோப்ரைம் தான். 2க்கும் 5க்கும் காமன் டேபிள்ஸ் இல்லை. 3யும் 5ஐயும் கம்பைன் பண்ணா கோப்ரைம் தான், காமன் டேபிள்ஸ் கிடையாது. 4ம் 5ஐயும் கம்பைன் பண்ணாலும் அவங்க கோப்ரைம் தான். அப்போ 4 ஃபேக்டர் வரும். அப்போ 4ன்னு எழுதணும். இப்போ pi of 6 கண்டுபிடிச்சு இது கிளீனா புரிஞ்சிடும். உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6ன்ற நம்பருக்கு யூலர்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ 1ஐயும் 6ஐயும் பேர் பண்ணி பார்த்தா அவங்க கோப்ரைம்ஸ் தான். ஆனால் 2ம் 6ம் பேர் பண்ணி பார்க்கும்போது 2 டேபிள் காமன், அதனால அது எடுக்கக்கூடாது. 3யும் 6ம் பேர் பண்ணி பார்க்கும்போது 3 டேபிள் காமன், அவங்களை எடுக்கக்கூடாது. 4ம் 6ஐயும் பேர் பண்ணும்போது மறுபடியும் 2 டேபிள் காமன் எடுக்கக்கூடாது, அவங்க யாருமே கோப்ரைம்ஸ் கிடையாது. 5ம் 6ம் கோப்ரைம்ஸ், அவங்களுக்கு எந்த காமன் ஃபேக்டரும் கிடையாது. அப்போ இதோட ஆன்சர் வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதே மாதிரி 7க்கு யோசிச்சு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 and 7 எடுத்திருக்கோம். நல்லா யோசிச்சுக்கோங்க, இது ஒரு பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் வேற எந்த டேபிள்ஸ்லயும் வராதுன்றதுதான் பேசிக்கே. இப்போ 1க்கும் 7க்கும் எந்த காமன் டேபிளும் கிடையாது, 2க்கும் 7க்கும் கிடையாது, 3க்கும் 7, 4க்கு 7, 5, 7, 6, 7
பிரைம் நம்பர்ன்றது எந்த நம்பர் கூட நீங்க கம்பைன் பண்ணி பார்த்தாலும் கோப்ரைமா கோப்ரைமா தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வேற எந்த டேபிள்ஸும் இருக்க மாட்டாங்க. அப்ப எல்லா பேருமே கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், கோப்ரைம்ஸா தான் இருக்கும். அப்ப எல்லாத்தோட கவுண்ட்டும் வந்துடும். அப்ப பை ஆஃப் 7 அப்படின்றது வந்து நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், 6ன்னு எழுதிடலாம். சரி, இது ஒரு நம்பருக்கும் நம்ம போட்டு கோப்ரைமா இல்ல இவங்க கோப்ரைம் கிடையாதான்னு நம்மளால யோசிக்க முடியாதுல்ல. அதனால நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் 1 பார்க்க போறோம். ரூல் 1 என்ன அப்படின்னா, யூலர் வேல்யூ ஆஃப் எனி பிரைம் நம்பர் கேட்டாங்கன்னா டெஃபினட்டா p-1ன்னு எழுதிருங்க. ஏன்னா இந்த 7ன்றது இதுல ஒரு பிரைம் நம்பர். இதுக்கு முன்னாடி இருக்க 6 நம்பருமே உங்களுக்குள்ள கம்பைன் பண்ணும்போது கோப்ரைம்ஸா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் எந்த காமன் டேபிள்ஸும் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுல வேணா செக் பண்ணி பாருங்க. 2 ஒரு பிரைம் நம்பர், ஆன்சர் பாருங்க 1. 3 பிரைம் நம்பர், அதோட ஆன்சர் பாருங்க 2. 5 ஒரு பிரைம் நம்பர், அதோட ஆன்சர் பாருங்க 4. ஒரு நம்பர் தான் கம்மியா வரும். நீங்க எந்த பிரைம் நம்பர் கொஸ்டின்ல கேட்டாலும் டெஃபினட்டா நம்ம என்னன்னு எழுதிடலாம், p-1ன்னு எழுதிடலாம். அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூலர் வேல்யூ ஆஃப் 17 என்னன்னு கேட்டாங்கன்னா 17 ஒரு பிரைம் நம்பர் இல்லையா. அப்ப நம்ம ஆன்சர் 17 - 1 16 நம்மளால டைரக்டா எழுத முடியும். நீங்க உட்காந்து இந்த ரூலை செக் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. செகண்ட் ரூல், ரெண்டாவது ரூல், பை ஆஃப் எக்ஸ் இன்டு ஒய். எக்ஸ் இன்டு ஒய்னும் போது புதுசா நம்ம ஒரு நம்பர் யோசிக்கிறது இல்லைங்க. பாருங்களேன், இப்போ வந்து நான் வந்து பை ஆஃப் 6 வந்து 2 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். செகண்ட் ரூல்ல இப்போ இங்க பாருங்களேன், இப்போ 6ன்றதோட ஆன்சர் வந்து நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சோம். நம்ம 1ல இருந்து 5 வரைக்கும் எழுதி 1 6 கோப்ரைம் அக்செப்டட், 2 6 கோப்ரைம் இல்லை அக்செப்டட் இல்லைன்னு எழுதணும் இல்லையா. அந்த மாதிரி பண்ணாம இப்போ 6ன்ற நம்பரை என்னால 2 × 3ன்னு எழுதிக்க முடியும். ஏன்னா 2 இப்போ 6 வந்து 2 × 3 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பை ஆஃப் 2 × பை ஆஃப் 3ன்னு பிரிக்க முடியும் நம்மளால. ஸோ பை ஆஃப் 2ஓட ஆன்சரும் 3ஓட ஆன்சரும் நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்களேன். 2க்கு வந்து 1, 3க்கு வந்து 2. ஸோ இது 1 2s மல்டிபிள் பண்ணா 2 வரும் அப்படியே நம்ம சொல்லலாம். இல்லை மறுபடியும் நான் 2க்கும் 3க்கும் இந்த மாதிரி வெரிஃபை தானமா பண்ணணும் அப்படின்னா அப்படி கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 2வும் ஒரு பிரைம் நம்பர், 3யும் ஒரு பிரைம் நம்பர் இல்லையா. பிரைம் நம்பரோட ஃபேக்டர் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், p-1 தான் இருக்கும். அப்போ 2ஓட ஃபேக்டர் கண்டிப்பா 2 - 1 இருந்திருக்கும். 3க்கு வந்து 3 - 1 தான் யூலர் வேல்யூ. இப்போ 2 - 1 1, 3 - 1 வந்து 2. அப்போ கண்டிப்பா இதோட ஆன்சர் வந்து என்னதான் 2 தான். அப்போ வந்து யூலர் வேல்யூ ஆஃப் 6 வந்து 2ன்றதை நம்ம இந்த ரூல் படி ஈஸியா டைரக்டா கண்டுபிடிக்க முடியும். தேர்ட் ரூல் பாருங்க, இப்போ ஒரு என்னன்றது ஏதோ ஒரு பிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களால நம்ம 2 பிரைம் நம்பரை ஸ்பிளிட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 36 எடுத்துக்கலாம். யூலர் வேல்யூ ஆஃப் 36, பை ஆஃப் 36 கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இப்போ 36 வந்து நம்ம 9 4s 9ம் பிரைம் நம்பர் கிடையாது, 4ம் பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ டைரக்டா நம்ம எடுக்க முடியாது. அதுக்காக 36 வரைக்கும் எடுத்து நம்ம கம்பைன் பண்ணி கோப்ரைமா இல்லைன்னு பார்க்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி கொஸ்டினை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி இந்த டேர்மை மாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ரூல் அப்ளை பண்ணா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சது. இதுல XYZன்றது பிரைம் நம்பர், அந்த ABCன்றது அவங்களோட பவர்ஸ். இப்போ பாருங்க 36ன்ற நம்பரை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றோம். இப்போ 3 டேபிள்ல 12 டைம், திருப்பியும் 3 டேபிள்ல 4s 2 டேபிள்ல 2s கிடைக்குது. அப்ப 36 இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 36 அப்படின்ற நம்பருக்குள்ள 2 2 டைம்ஸ் இருக்கு, 3 2 டைம்ஸ் இருக்கு. அதாவது x⁴A y⁴B மாதிரி இருக்கு. இந்த x-ம் y-ம் மட்டும் தான் நமக்கு வந்து தேவை வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப பை ஆஃப் 36 இஸ் ஈக்குவல் டு உங்களோட ஃபார்முலா என்ன, n மல்டிபிள் பை, இங்க 36 வேணும்னா 36 மல்டிபிள் பை 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலா இந்த 2, 1 மைனஸ் 1/2, 1 மைனஸ் இன்னொரு ஃபேக்டர் இருக்கு 3. அப்போ 1 மைனஸ் 1/3 இப்படி நீங்க எழுதிட்டு சம்ம சால்வ் பண்ணிடலாம். 36 மல்டிபிள் பை இது எல்சிஎம் எடுத்துடலாம். 2 1s 2, 2 minus 1 1/2. இங்க அதே மாதிரி 3 1s 3, 3 minus 1 2/3. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். 3 டேபிள்ல இது 1s இது 12s. இப்போ பை ஆஃப் 36 ஓட வேல்யூ 12 அப்படின்றது உங்களோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.